ஓம் சாய்ராம். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியின் சரணாகதி தத்துவம். நரசிம்ம சுவாமிஜி ஸ்ரீ சாயிபாபாவின் பொற்பாதங்களில் மேலும் மேலும் சரணடைவதையே தன்னுடைய பிரார்த்தனையாக கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்றாரு. மேலும் மேலும் ஸ்ரீ சாயிபாபாவின் பாதங்களில் சரணடைவதற்கு ஒருத்தருக்கு அனன்ய சிந்தா வேணும். அனன்ய சிந்தா அப்படிங்கிறது எந்த நேரமும் ஸ்ரீ சாயிபாபாவின் நினைப்பிலேயே நாம இருக்கணும் அப்படிங்கிறதுதான். அப்படிங்கிறத நரசிம்ம சுவாமிஜி உணர்ந்ததுனால, அவர் வனப்பிரஸ்த ஆசிரமத்த கடந்ததுக்கு பிறகு, தன்னுடைய மனது எப்பவும் அமைதியாக இருப்பதற்காக, தன்னுடைய எல்லா செயல்களையும், எல்லா பொறுப்புகளையும் ஸ்ரீ சாயிபாபாவின் கமலபாதத்தில் ஒப்படைத்து விட்டார். எல்லாவற்றையும் ஸ்ரீ சாயிபாபா பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவர்கிட்ட ஒப்படைச்சுட்டு, தான் எந்த நேரமும் ஸ்ரீ சாயிபாபாவின் நினைவிலேயே மூழ்கி இருப்பதையே தன்னுடைய செயலாக அவர் மாற்றிக்கொண்டார். இத மென்மேலும் தொடர்ந்து செய்வதன் மூலம் அந்த அனன்ய சிந்தாவ வளர்த்துக் கொள்ள முடியும். அப்படிங்கிறத ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி இதன் மூலம் நமக்கு தெரிவிக்கிறார். இத விளக்குறதுக்கு ஒரு சம்பவத்தையும் நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார். 1937ஆம் ஆண்டு ஒரு முறை திருவண்ணாமலையிலிருந்து அவர் சென்னைக்கு புறப்படுகிறார். அப்பொழுது துளசிதாஸ் பி சஹானி என்பவர், நானும் திருமதி உமா அவர்களும் இங்கிருந்து சென்னை காரில் செல்லப் போகிறோம். ஆகையால் நீங்களும் எங்களுடன் இந்த 140 மைல் தூரத்தை காரில் பயணித்து எங்களோடு பஜனைகளும் நாமாவளிகளும் கூறியவாறு காரில் பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்றாடி கேட்டுக்கொள்கிறார்கள். நரசிம்ம சுவாமிஜி ரயிலில் பயணம் செய்வதாக முடிவெடுத்திருந்தார். இப்பொழுது இந்த முடிவை மாற்றிக் கொள்வதற்கு முன்பு அவர் தன்னுடைய அறைக்கு சென்று ஸ்ரீ சாயிபாபாவின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று செல்கிறார். ஸ்ரீ சாயிபாபாவிடம் சீட்டு குலுக்கி போட்டு கேட்டபொழுது ஸ்ரீ சாயிபாபா அவரை ரயிலில் பயணிக்குமாறு ஆணையிடுகிறார். உடனே அவர் இந்த துளசிதாஸ் அவர்களிடம் என்னால் உங்களோடு காரில் பஜனைகள் செய்து கொண்டு சென்னைக்கு வர இயலாது. ஆகையால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் ரயிலில் செல்கிறேன் என்று கூறுகிறார். ஆனால் அவரின் முடிவை ஏற்க முடியாத திரு துளசிதாஸ் அவர்கள், அவர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு, இவர்களோடு காரில் பஜனை செய்து நாமாவளிகளை சொன்னபடி வரவேண்டும் என்று வற்புறுத்துகிறார். ஓம்